ஹலோ மகளே, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசின ஒரு விஷயம் இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ லோக்சபாவில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் பேரை உச்சரிச்சிட்டு இருக்கீங்களே, அம்பேத்கர் பேரை உச்சரிக்கிறது என்ன இன்னைக்கு ஸ்பேஷனாக போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு கடவுள் பேரை நீங்கள் உச்சரிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சொர்க்கமாச்சு கிடைச்சிருக்கும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தின சம்பவமாக பேசியிருந்தார். ஏன்னா அந்த அரசியலமைப்பு சாசனமே கொண்டு வந்தது அம்பேத்கர் தான். இந்த அரசியலமைப்பு சாசனம் 75 ஆண்டுகள் நிறைவேறதை ஒட்டி தான் இன்னைக்கு அந்த நாடாளுமன்ற சபையை கூடப்பட்டிருக்கு. அப்போ அம்பேத்கர் பேர் உச்சரிக்காமல் வேறு யார் பேர் உச்சரிப்பாங்க அப்படின்றது. ஸோ இதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடத்த போகிறாங்க. ஸோ நம்ம காங்கிரஸ் கமிட்டி தலைவரான செல்வ பெருந்தகை நம்ம அமித்ஷா அவர்கள் 27ஆம் தேதி நம்ம தமிழ்நாடு வருகை ஒட்டி இந்த போராட்டம் நடத்த போகிறாங்க. ஸோ டீட்டெயிலாக அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் லெவன் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். இந்த நாடாளுமன்ற சபைன்றது அரசியலமைப்பு சாசனம் 75 ஆண்டுகள் நிறைவானதை ஒட்டி தான் இந்த இரு சபைகளும் கூடப்பட்டிருக்கு. அப்போ பிஜேபி சைட்லேருந்து அமித்ஷா அவர்கள் பேசின ஒரு விஷயம் இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு அரசியல் சாசனத்தை கொண்டு வந்தது இன்னைக்கு அம்பேத்கர் தான். அம்பேத்கரை பேரை எப்படி உச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியும்? எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்லிட்டு இருக்கீங்க. அம்பேத்கர் என்ன இன்னைக்கு பேரை சொல்றது இன்னைக்கு ஸ்பெஷலாக போச்சு அப்படின்ற மாதிரி அமித்ஷா பேசியிருந்தார். இதுக்கு பதில் ஏதாச்சும் ஒரு கடவுள் பேரை கூப்பிட்டுருந்தேன்னா கூட இன்னைக்கு இத்தனை தடவை கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு சொர்க்கமாச்சு கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாரி ஒரு மத நல்லிணத்துக்கு இணங்க பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துற மாரி அமித்ஷா பேசின விஷயம் இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல நாடாளுமன்ற சபையை பெரிய அமர்க்கலமாயிடுச்சு. பல பிஜேபியோட எம்பிக்கள் மண்டையை உடைச்சிருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது பல கலவரங்களாக இருக்குது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க பெரிய கலவரமாக வெடிக்க ஆரம்பிச்சது. அதாவது மத நல்லிணக்கத்திற்கும் ஜாதிக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தின மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. இது மிகப்பெரிய அதிர்வலியாக ஏற்படுத்தியிருக்கு. வர டிசம்பர் 27ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்ம தமிழ்நாடு வருகை தராரு. எதுக்கு அப்படின்னா வர 28ஆம் தேதி தேமுதிக தலைவருமான நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து 1 வருஷம் ஆச்சு. இப்போதான் நடந்த மாரி இருந்த இன்சிடென்ட் இன்னையோட நம்ம பார்க்குறது 1 வருஷம் ஆச்சு. இதை தொடர்ந்து தேமுதிக சைட்லேருந்து இதை ஒரு குரு பூஜையாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கறதுக்காக தான் அமித்ஷா வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு போகிறாராமா. திருவண்ணாமலையில் பல அலுவலகங்களை திறந்து வைக்க போகிறதா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம காங்கிரஸ் கட்சியின் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை இது ஒரு போராட்டமாக நடத்தணும், கோ பேக் அமித்ஷா அப்படின்ற ஒரு கோஷமிட்டு இந்த ஒரு கருப்பு கொடி ஏந்தி இது ஒரு போராட்டமாக நடத்தணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இணங்க பல கட்சிகளும் அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்றத செல்வ பெருந்தகை இதை கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்தியா முழுக்க இதை பற்றின கோஷங்கள் பல எழுப்பிட்டு இருக்கு. எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரை போர்க்குடி தூக்கிட்டு இருக்காங்க பல கட்சிகள். ஒரு சில பேர் பயங்கரமான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வர 27ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரிய வரல. ஸோ பயங்கரமான ஸ்ட்ரைக் நடக்க போகுது அப்படின்றது தெரிய வருது. ஆல்ரெடி விசிகா சைட்லேருந்து அவங்க ஸ்ட்ரைக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 பேரை உச்சரிக்கும் அம்பேத்கர் அப்படின்ற மாரி அவங்களோட போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து 27ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் நிலவரம் என்ன அப்படின்றது தெரிய வரும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்பது நான் உங்களுக்கு டாடா பை பை.